கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறதென்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. நதிக்கு இப்புறத்தில் இருக்கும் தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அப்பர் சாகியரான அவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவாகிய தரியுவுக்கு பதில் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் நகல் என்னவென்றால், ராஜாவாகிய தரியுவுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் யூதர் சீமையில் இருக்கிற மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெரிய பெரிய கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களில் மேலெல்லாம் பெரிய உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த ஆலய கட்டுமான வேலை துரிசாய் நடந்து அவர்கள் செய்கிறதிலெல்லாம் அந்த வேலை அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவாகிய தரியுவுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் அந்த கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தபடியால் யூதருடைய மூப்பரை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இதிலுள்ள மதில்களை எல்லாம் எடுத்து கட்டவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தவன் யார் என்று கேட்டோம். இதுவும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவர்களானவர்கள் யார் யார் என்று அறியும்படி அவர்களின் பெயர்களையும் கேட்டோம் என்று அந்த கடிதத்தில் எழுதினார்கள். எருசலேம் தேவாலயத்தை அஸ்திபாரம் போடுகிற போதும் 70 வருஷமாய் யூதாவில் கூடியிருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ராஜாவாகிய அர்த்தசஷ்டா காலத்தில் அந்த வேலை தடைபட்டது. அதன் பின்பு வந்த தரியு ராஜாவின் 3ஆம் வருஷம் மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்லியும் மற்ற தீர்க்கதரிசிகள் திடன் சொல்லியும் கட்டட வேலையை தொடங்கினார்கள். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் இவர்களுக்கு எதிரான மக்கள் ஆலய கட்டுமானத்தை தடை பண்ணுவதற்கும் இவர்களை பற்றி தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதுவதற்கும் இவர்களிடம் வந்து பல கேள்விகளை கேட்டு வேலையை தடை பண்ண எத்தனம் பண்ணுகிறார்கள். இப்படித்தான் ஒருவர் ஒரு இடத்தில் அனாதை இல்லம் கட்ட வேண்டும் என்று நினைத்து பல ஏக்கர் நிலத்தை வாங்கினார். அந்த இல்லம் கட்டுவதற்குள்ளாக அவரது வீட்டில் பல பிரச்சனைகள் வந்தது. பெற்றோர் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக பல பிரச்சனைகள் வந்தது. ஒவ்வொன்றாக சரி பண்ணி கொண்டு வந்தார். பின்பு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார். இவ்வாறு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுவதிலேயே நாட்களும் வருஷங்களும் ஓடிவிட்டது. மீண்டுமாக தான் அனாதை இல்லம் கட்டுவதற்காக நிலம் வாங்கினோமே, அதில் இனி அந்த பணியை செய்வோம் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை எடுத்தார். அரசாங்க அனுமதி பெற்று அதனை கட்டுவதற்கான பணங்கள் எல்லாம் ஆயத்தமாகி அந்த இல்லம் கட்டுவதற்கான எல்லா காரியமும் கைகூடி வந்தது. அதன் பின்பு அந்த நல்ல இல்லத்தை கட்டி முடித்து அநேக தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அந்த இல்லம் இன்று வரை பயனுள்ளதாகவே இருக்கிறது. இப்படி எந்த தடை வந்தாலும் நாம் செய்ய நினைத்த நல்ல காரியங்களை, சேவைகளை கைகூடி வரும்போது செய்ய வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? எந்த தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் நம் ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதனால் மனுஷ தடைகளை அல்ல, ஆண்டவருடைய சித்தப்படி நாம் அவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு இப்படித்தான் சுற்றி இருக்கிற மக்கள் பாபிலோன், பெர்சியா அரண்மனை உப்பை தின்று கொண்டு அந்த ஆலயத்திலே தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் பாபிலோன் அரண்மனை செலவில் ஆலயம் கட்டுவதை தடை செய்தார்கள். என்றென்றைக்கு உலகம் இப்படித்தான் இருக்கும். தான் வாழ வேண்டும், பிறர் வாழக்கூடாது என்று நினைக்கிற இந்த உலகத்தில் நாம் இருக்கிறபடியால் ஆண்டவரை நாம் தேடுவோம். அவர் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவருக்கும் வருகிற தடைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் தகர்த்து விட்டு உம்முடைய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு கைகூடி வர பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.